ஹே காய்ஸ், சமீபத்துல வந்த லக்கி பாஸ்கர் படம் யாருக்கெல்லாம் பிடிச்சது? ஒரு வாழ்க்கையா அதை பார்த்து நீங்க கத்துக்கிட்ட விஷயங்கள் என்ன? அதுக்கும் நம்ம பார்க்க போற மனிதருக்கும் ஏதாச்சும் ஒரு தொடர்பு இருக்கா? இருக்கு. இந்த மனிதரோட வாழ்க்கையில அந்த படத்துல வர வங்கி அதிகாரிகள் மாதிரி பல பேரோட வாழ்க்கை மாறி இருக்கு. 90sகள்ல எல்லாரையும் ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக்கின ஒரு பேரு. அரசியல்வாதிகள், பெரிய நிறுவனத்தோட முக்கிய தலைவர்கள், பேங்க் எம்ப்ளாயீஸ் எல்லாரையும் ஒரு நிமிஷம் யோசிக்க வச்ச ஒரு நிகழ்வு. ஒரு சாதாரண மனிதனால எப்படி இது சாத்தியமாச்சுன்னு இப்ப வரைக்கும் எல்லாரையும் யோசிக்க வைக்கிற மாதிரி ஒரு சம்பவம். இத வச்சு படம், சீரீஸ்னு எடுத்தாலும் இன்னும் அந்த நிகழ்வு ஆச்சரியமா அதிசயமா மக்கள் பாத்துட்டு இருக்காங்க. யார் அந்த நபர்? ஸ்போர்ட்ஸ் பர்சனா, நடிகரா, இல்ல பெரிய விஐபியா? ஹர்ஷத் மேத்தா. ஒரே ஒரு பேரு இந்த ஒட்டுமொத்த இந்தியாவுமே திரும்பி பார்க்க வச்சது. சாதனையால இல்ல, அவர் செஞ்ச ஒரு ஸ்கேம்னால. 1 கோடி 2 கோடி இல்ல, 4000 கோடிப்பு. 4000 கோடி நீ பார்த்த சொன்னாங்க, அவ்வளவுதான். 1990கள்ல நடந்த இந்த ஸ்கேம் இந்தியா முழுக்க பேங்கிங், பினான்சியல் சிஸ்டம்ல இருந்த எல்லா ஓட்டைகளையும் வெளிக்கொண்டு வந்த ஒரு மிகப்பெரிய தனி மனித மோசடி. ஒரே ஒரு மனிதரோட மூளையில இருந்த ஒரு எண்ணம் இவ்ளோ பெரிய மோசடி செயலுக்கு காரணமா இருந்ததுன்னு தெரியறப்போ, மனித மூளையோட ஆற்றலை பாராட்டுறதா இல்ல அந்த தப்பான வழிக்கு கொண்டு போற செயலை குறை சொல்றதான்னு தெரியல. ஆனா ஒரே ஒரு சிந்தனை தான் இதுக்கு காரணமா இருந்திருக்கும். அந்த சிந்தனை என்ன? ஏன் அவருக்கு அது வந்துச்சு? அதனால அவர் அடைஞ்ச பயன் என்ன? பிரச்சனை என்ன? இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய, கத்துக்க வேண்டிய விஷயம் ஏதாச்சும் இருக்கா? இதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்க போறதுதான் இந்த பதிவு. எல்லாரும் ஏற்கனவே அலசி ஆராய்ஞ்சு பல விஷயங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்தி இருந்தாலும் நம்ம அதுல இருக்க சில நல்ல விஷயங்களை மட்டும் தெரிஞ்சுக்கலாம். என்னது, ஸ்கேம்ல நல்ல விஷயமா? எப்படி ஈஸியா பணம் சம்பாதிக்க போறதுன்னு சொல்லி தர போறீங்களா? அது சொல்லி தெரியற விஷயம் இல்ல. இந்த பரந்த உலகத்துல நேர்மையா சம்பாதிக்க 1000 வழிகள் இருந்தா, கெட்ட விதத்துல சம்பாதிக்க 10,000 வழிகள் இருக்கவே செய்யுது. நீங்க எதை தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னு உங்க கையில தான் இருக்கு. இந்த மாதிரி ஸ்கேம் எல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கிறதுல என்ன பெருசா பயன் இருக்க போகுதுன்னு யோசிக்காதீங்க. இதுக்கு பின்னாடி 1000 நல்ல வழிகளும் இருக்கவே செய்யுது. பாலும் தண்ணியும் கலந்திருக்கப்போ தண்ணியை விட்டு பாலை மட்டுமே குடிக்கிற அன்னப்பறவை மாதிரி தான் நாமளும் இருக்கணும். நம்மள சுத்தி நடக்கிற தவறான விஷயங்கள்ல இருந்து கெட்டதை விட்டு அதுல இருக்க சில நல்லதை தெரிஞ்சுக்க நினைக்கிறதுல தப்பொன்னும் இல்ல. ஏன்னா இப்ப நம்ம வாழற வாழ்க்கையில நடக்கிற கேட்கிற விஷயங்கள் அப்படிதான் இருக்கு. சரி வாங்க, நம்ம ஹர்ஷத் மேத்தா பத்தியும் அவர் எப்படி இவ்வளவு பெரிய மோசடியில ஈடுபட்டாருன்னு கொஞ்சம் டீட்டெயில்டா வேறொரு கோணத்துல இருந்து பார்க்கலாம். ஒரு குடும்பத்துல குஜராத் மாநிலத்துல பிறந்தாரு. 10 வயசுல மும்பைக்கு குடும்பம் மொத்தமா குடிபெயர்ந்து வராங்க. அங்கதான் இவரோட கல்வி பருவம் இருந்தது. எந்த விதமான பொருளாதார பின்புலமும் இல்லாம தான் இவரோட ஆரம்ப வாழ்க்கை இருந்தது. ஒரே ஒரு நல்ல குணம் இயற்கையாவே இவர்கிட்ட இருந்தது, கடின உழைப்பு. எல்லாத்தையும் தன்னோட முழு உழைப்ப கொடுக்க கூடியவரா இருந்தாரு. ஆனா எந்த வேலையிலயும் நிலையா இருக்க முடியல. மனதுல ஏதோ ஒன்னு இவருக்கு உறுத்தலாவே இருந்தது. எந்த வேலையிலும் நிம்மதியே இல்ல. இவரோட ஆரம்ப காலத்துல 10க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள்ல வேலை செஞ்சிருக்காரு. ஒரு விற்பனை பிரதிநிதியா, ரொம்ப கடின உழைப்பு கொடுக்கும் ஒரு நபரா சிறந்த முறையில இவரோட திறமைய வெளிப்படுத்தியிருக்காரு. ஒரு சாதாரண வேலை செய்யற மனிதரா இருந்தா கூட இவரோட கனவுகள் பெரிய அளவுல தான் இருக்கும். ஒரு சராசரி வாழ்க்கைய தேர்ந்தெடுக்காத ஒருத்தரா தான் எப்பவுமே இருந்திருக்காரு. இப்படி இருந்த இந்த மனிதரோட வாழ்க்கையில பங்கு சந்தையோட என்ட்ரி. ஒரு புரோக்கர்ஸ் அசிஸ்டண்டா தொடங்கினாரு. லலித் மெஹதாக்கு கீழே உதவியாளரா நுழைஞ்சாலும் ரொம்ப குறுகிய காலத்துல பங்கு சந்தை பத்தின அறிவை, கல்வியை இவராவே வளர்த்துக்கிட்டாரு. ஒரு என்ட்ரி லெவல்ல இருக்க நபரை விட அதிக விஷயங்களை தெரிஞ்ச நபரா இருந்தாரு. இதெல்லாம் தான் அவரோட பெரிய பிளஸ்ன்னு சொல்லலாம். என்னதான் பெரிய மோசடியில இவர் பேர் அடிபட்டாலும் அதுக்கு பின்னாடி இருந்த இவரோட நல்ல சில விஷயங்களை யாரும் குறைவா மதிப்பிட முடியாது. இங்க இருக்கிற பிரச்சனையே அதான். உங்க அறிவை, திறமைய, உழைப்ப எதுக்காக பயன்படுத்துறீங்களோ அதை பொறுத்துதான் நீங்க யாருன்னு இந்த உலகம் தீர்மானிக்கும். ஹர்ஷத் மேத்தா அவருக்கான பணம் சம்பாதிக்கிற முயற்சியில அவரோட முழு உழைப்பையும், அனுபவத்தையும், அறிவையும் பயன்படுத்தவே செஞ்சாரு. ஆனா அதுக்கு அவரு தேர்ந்தெடுத்த வழிகள் தான் தவறா இருந்தது. இவரோட தன்னம்பிக்கை, பேசும் திறன் இதெல்லாம் இன்னும் கூடுதலான தகுதியை ஒரு தலைசிறந்த பங்கு ஆலோசகரா இவரை உயர்த்துச்சு. சரி, இப்ப இவரு எப்படியெல்லாம் பணத்தை சம்பாதிச்சாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? இதுல இருக்க எல்லா தகவல்களும் பல இணையதளங்கள்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட தொகுப்புகளே. சோ உறுதித்தன்மைய சோதித்தறியவும், அதே போல இவர் பின்பற்றிய எந்த ஒரு வழிமுறையவும் சரின்னு எப்பவுமே எந்த காலத்திலும் சொல்லிட முடியாது. இது ஒரு விரும்பத்தகாத நிகழ்வு. அது எப்படி நடந்திருக்க முடியும்னு ஆராய்ஞ்சு பாக்குறது மட்டும்தான் இந்த பதிவோட நோக்கம். இதை ஒரு வழிமுறையாவோ இல்ல முழுசா இதை ஆதரிக்கவோ முடியாது. பங்கு சந்தை எப்பவுமே அதுல இருக்க மனிதர்களோட மூளையை பயன்படுத்தி வெற்றி பெறும் ஒரு இடமா தான் இருந்திருக்கு. உங்களுக்கு சரியான கல்வி தகுதியோ இல்ல பெரிய தொழில் நிறுவனமோ இருக்க வேண்டிய தேவை இல்ல. ஒரு சாதாரண புரோக்கரா கூட நீங்க பல வருட அனுபவத்தை வச்சு ஒரு பெரிய வெற்றியாளரா இருக்க முடியும். அதுக்கான சிறந்த இடம் இந்த பங்கு சந்தை தான். பெரிய அளவிலான முதலீடுகள் இல்லாமலே நீங்க இங்க பெரிய பேர் வாங்கலாம். இந்த மாதிரியான ஒரு தொடக்க முயற்சி தான் ஹர்ஷத் மேத்தாவோட தான் இருந்தது. பெரிய அளவு அறிவை இந்த துறையில வளர்த்துக்கிட்டாருன்னு சொல்ல முடியும். பங்குகளோட தேவைய, எதிர்பார்ப்புகளை, சந்தையோட மொத்த சுழற்சிகளை பத்தி நல்லா கணிக்க தெரிஞ்ச ஒரு நபரா வளர்த்துக்கிட்டாரு. இதுதான் இவரோட பணம் வளர எடுத்த முதல் மற்றும் முக்கியமான முயற்சியா இருந்தது. இந்த பங்கு சந்தையோட வெற்றிகரமா தன்னை மாத்தி பங்கு சந்தைகளின் மந்திரி அப்படிங்கிற பேர் வாங்குற நிலைக்கு தன்னை உயர்த்தி கொண்டாரு. இந்த பேரும் புகழும் அவரை நிறுத்தவே இல்ல. எப்போ ஆடம்பரத்தை விரும்பும் ஒரு நபரா இருந்ததால இவரோட முயற்சிகளை தவறான பாதையில நகர்த்த ஆரம்பிச்சாரு. இதன் மூலமா இவருக்கு இன்னும் அதிகமான பணமோ, செல்வமோ, வசதிகளும் உருவானது. இவரோட அடுத்த நகர்வு பேங்க் ரிசீப்ட் மோசடி. நம்ம ஒருத்தர்கிட்ட கடனா ஒரு தொகையை வாங்குறப்போ செக்யூரிட்டிக்காக ஒரு பத்திரம் இல்ல ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் கொடுப்போம் இல்லையா?
அதே மாதிரி வங்கிகள் அவங்களுக்குள்ள தேவைப்படுற பணத்துக்கும் ஒரு செக்யூரிட்டி மூலமா கடன் பெற முடியும். இத பிஆர் அல்லது பேங்க் ரெசிப்ட்னு சொல்லுவாங்க. இந்த பிஆர்களை போலியா தயார் செஞ்சு அதன் மூலமா பல பெரிய வங்கிகள்ட்ட இருந்து பணத்தை கடனா வாங்கியிருக்காரு. இது மூலமா நேரடியா பணத்தை கடனா பெறாம ஒரு வங்கியின் தேவைக்காக வாங்குற மாதிரி போலியான பத்திரங்களை தயார் செஞ்சிருக்காரு. அதன் மூலமா வங்கிகள்ட்ட இருந்து அன்அக்கவுண்டட் மணி, அதாவது எந்த ஒரு தனிநபருக்கோ போகாம ஒரு பெரிய தொகையை தன்னோட முதலீட்டா பயன்படுத்திருக்காருன்னு சொல்லலாம். வங்கிகளும் இது ஒரு சட்டப்பூர்வமான பண பரிமாற்றம்னு நினைச்சாங்க. இந்த மாதிரி போலியான பிஆரை உருவாக்க இவருக்கு சில வங்கிகள்ல இருந்து அதிகாரிகளும் உதவியா தான் இருந்தாங்கன்னு சொல்றாங்க. ஏதோ எப்படியோ இப்ப ஹர்ஷத் மேத்தா கிட்ட இருக்கிறது எல்லாமே பங்கு சந்தைக்கான முதலீடுகள். இதுக்காக அவர் வங்கிகளோட நடைமுறையை பத்தி தான் தெரிஞ்சுக்கிட்டாரே தவிர கஷ்டப்பட்டு உழைச்சோ இல்ல வேற நல்ல வழிகளை பயன்படுத்தியோ எந்த ஒரு தொகையும் முதலீட்டா பயன்படுத்தவே இல்ல. அடுத்து பணம் சம்பாதிக்க அவருக்கு கிடைச்ச 2வது வழி அது என்ன தெரியுமா? பங்குகளின் விலை உயர்த்தும் முயற்சி, அதாவது பிரைஸ் மேனிபுலேஷன். போலியான பிஆர்கள் மூலமா வங்கிகள்ட்ட இருந்து வாங்கின பணத்தை முதலீடு பண்றதுதான். நம்ம தமிழ் வழக்கு மொழியில ஒரு வாக்கியம் இருக்கு தெரியுமா? கடை தேங்காய் எடுத்து வழி பிள்ளையாருக்கு உடைச்ச மாதிரின்னு. அதேதான் இவரும் செஞ்சிருக்காரு. ஆனா தேங்காய பிள்ளையார் குடைக்கல. தேங்காய்கள் அத்தனையும் வச்சு இவர் ஒரு கடையை போட்டு விற்க ஆரம்பிச்சாருன்னு சொல்லலாம். அதாவது வாங்கின எல்லா பணத்தையும் பங்கு சந்தையில முதலீடு செஞ்சாரு. ஆனா அதுல கூட இவரோட புத்திசாலித்தனத்தை நீங்க பாக்கலாம். இது புத்திசாலித்தனமா இல்ல தந்திரமானு சொல்ல முடியல. ஆனா பங்குகளை எப்படி முதலீடு செஞ்சா லாபமா இருக்கும்னு இவருக்கு நல்லா தெரிஞ்சதால நல்ல பெரிய நிறுவனத்துல இவர் மொத்த பணத்தையும் முதலீடு செய்யல. சுமாரான நிறுவனத்தை தேர்ந்தெடுத்து அதோட விலையை இவரே அதிகமாக்கி விட்டாரு. ஏசிசின்னு சொல்லப்படுற ஒரு சிமெண்ட் கம்பெனியோட பங்குகள் வெறும் 200 ரூபாய்க்கு விற்பனையாச்சு. அதுல பெரிய முதலீட்டை செஞ்சு அதன் பங்குகளை ஒரேடியா 9,000 ரூபாய்க்கு வருத்தினாரு. இது முழுக்க முழுக்க தன்னோட கணிப்பின் வெற்றியா மக்களை நம்ப வச்சாரு. இதனால இன்னும் அதிகமான பேர் அதுல தங்களோட முதலீடுகளை செய்ய ஆரம்பிச்சாங்க. அந்த பங்குகளின் விலையை அதிகப்படுத்தி உடனே அதை விற்பனை செஞ்சாரு. அப்ப இன்னும் அதிகமான ரிட்டர்ன்ஸ் வர ஆரம்பிச்சது. அதுவும் நல்ல பணமா, அதாவது நேர்மையான பங்கு விற்பனை மூலமா வந்த ஒரு லாபமா இன்னும் அதிகமான பணம் இவர்கிட்ட வந்தது. இதை வச்சு வங்கிகளோட கடனை திருப்பி கொடுத்தாரு. அதே சமயம் எந்த முதலீடும் இல்லாம பெரிய அளவு லாபத்தை இவர் சம்பாதிச்சாரு. பணம் மட்டும் அதிகமா வரல, மக்கள் இவர் மேல வச்ச நம்பிக்கையும் அதிகமாச்சு. சந்தையோட மதிப்பும் நாளுக்கு நாள் உயர்ந்துகிட்டே போச்சு. இவரோட அடுத்த கட்ட நடவடிக்கை போன்சி ஸ்கீம். போன்சி முறையில புதிய முதலீட்டாளர்கிட்ட இருந்து பணம் வாங்கி அதை பழைய முதலீட்டாளர்களுக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரியான ஒரு முறைய ஹர்ஷத் மேத்தாவும் வங்கிகள் கிட்ட இருந்து வாங்கின பணத்துக்கு பயன்படுத்தினாரு. அதனால இதுவும் ஒரு போன்சி முறைன்னு சொல்லலாம். ஒரு நேரத்துல பல வங்கிகளிடமிருந்து பணத்தை பெற இவர் பல போலியான பிஆர்களை பயன்படுத்தினாரு. பழைய வங்கிகள் கிட்ட இருந்து வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்க புதுசா சில வங்கிகள் கிட்ட அதே போலியான பிஆரை பயன்படுத்தி பணத்தை வாங்கினாரு. இதே மாதிரி சுழற்சி முறையில பணத்தை சந்தையில புழங்க விட்டதால ஒரு பெரிய அளவிலான கேஷ் ஃப்ளோ இருந்தது. முதலீடுகளோட விலைய செயற்கையா உயர்த்திதான் அதன் மூலமா பல பேர் அந்த நிறுவனத்துல முதலீடு செய்ய வச்சாரு. இதனால பங்குகளோட விலை அதிகமாக்குனாரு. முதலீடு பத்தின இவரோட கணிப்புகள் சரியா இருக்கும்னு மக்களை நம்ப வச்சாரு. பல நிறுவனங்களோட பங்கு மதிப்பை அதிகமா ஆக்குன பெருமை இவரையே சேரும். ஒரு தனி மனிதனோட மூளையை எவ்வளவு சிறப்பா பயன்படுத்தினா இப்படி ஒரு திட்டத்தை செயல்படுத்தி அதுல பெரிய அளவு வெற்றி பெற முடியும்னு பாருங்க. என்னதான் இது தவறான செயல்னு சொன்னாலும் அதுக்கு பின்னாடி இருக்க இவரோட நம்பிக்கையும் அறிவையும் நீங்க வியக்காம இருக்க முடியாது. இதுக்கு இவர் பயன்படுத்தினது இந்த இந்திய நாட்டுல பேங்கிங் மற்றும் பொருளாதார நிலைகள்ல இருந்த அடைக்கப்படாம இருந்த பல ஓட்டைகளை. 1990கள்ல வங்கிகளுக்குள்ள எந்த விதமான நெட்வொர்க்கும் இருக்கல. அதே போல எந்த ஒரு சரியான கண்காணிப்பு முறையும் இருக்கல. இதுக்காக இவர் வங்கிகள்ல இருந்து சில அதிகாரிகளை தனக்காக வேலை செய்ய வச்சாரு. இந்த மாதிரி வங்கிகள் மற்றும் சட்டத்துல இருக்க பல ஓட்டைகளை தனக்கு சாதகமா பயன்படுத்தி பல தவறான வழிகள்ல பணத்தை சம்பாதிச்சாருன்னு சொல்லலாம். இதன் மூலமா தனக்கு கிடைச்ச பணத்தை வச்சு ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்தாரு. பலரும் ஆச்சரியமா பாக்குற அளவுக்கு விலை உயர்ந்த காரு, ஆடம்பர பங்களாக்கள், வீடுகள், இப்படி இவரோட வசதியை இன்னும் அதிகப்படுத்தினாரு. இவரோட நட்பு வட்டத்துல பெரிய வங்கி அதிகாரிகள், அரசு அதிகாரிகளும், சில முக்கிய தொழிலதிபர்களும், அரசியல் செல்வாக்கு உள்ளவர்களும் இருந்தாங்க. அதனாலே இவரு இன்னும் புகழ்பெற்ற மனிதராய் இருந்தாரு. அப்ப இருந்த பத்திரிகைகளும் இவரை ரொம்பவே புகழ்ந்து தள்ளினாங்க. இவரோட அனாலிசிஸ் எல்லாமே மக்கள் கிட்ட பெரிய வரவேற்பு பெற்றுச்சு. மக்களும் அது இவர் உருவாக்குன ஒரு நிகழ்வுன்னு புரிஞ்சுக்காம இவரோட வெற்றியை கொண்டாட ஆரம்பிச்சாங்க. த பிக் புல் அப்படிங்கிற பட்டமும் இவருக்கு வந்தது. ஊடகத்தோட பெரிய வரவேற்பை வச்சு இவரோட செல்வ நிலைய மக்கள் பாக்குற மாதிரி செஞ்சாரு. அதனால இன்னும் அதிகமான பேரு முதலீடுகளை செய்ய ஆரம்பிச்சாங்க. இவரோட பெரிய வெற்றிய மக்களை கவரும் முயற்சிகளை மாத்தி அமைச்சாரு. 1992ல ஒரு பத்திரிகையாளர் மூலமா தான் இவர் செஞ்ச எல்லா தவறான வழிகளும் வெளியே வந்தது. இதன் பிறகு இவர் மேல கடும் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுச்சு. அவரோட எல்லா சொத்துக்களையும் முடக்கினாங்க. சிறையில இவர் அடைக்கப்பட்டாரு. வாழ்நாள் சிறையில இருந்து அவரோட இறுதி நாட்கள்ல யாருமே பாத்துக்க முடியாம 2001ல சிறையிலே இறந்து போனாரு. இவர் சம்பாதிச்ச எந்த பணமும் இவருக்கு கொஞ்சமும் உதவவே இல்ல. ஏன்னா எதையும் அவர் சரியான முறையில சம்பாதிக்கல. சரியா சம்பாதிச்ச பணமே நம்ம கூட வராதுன்னு சொல்ற காலத்துல மக்களை திசை திருப்பி தன்னோட அறிவை தவறான பாதையில கொண்டு போய் சம்பாதிச்ச ஒரு பணம் அவருக்கு பெரிய பாடத்தை கத்து கொடுத்துதான் போயிருக்கு. ஆனா அந்த பாடம் பயனில்லாத பாடம் தானே. இதன் பிறகுதான் இந்தியால இருந்த வங்கி நடைமுறைகள்ல பெரிய மாற்றங்கள் வந்தது. பங்கு சந்தை பெரிய அளவு வீழ்ச்சியை சந்திச்சதால அதை நெறிமுறைப்படுத்தும் விதமா SCBI பங்கு சந்தை கட்டுப்பாட்டு வாரியங்கள் கடுமையான விதிகளை கொண்டு வந்தது. 1992ல SBI வங்கியோட பிஆர்களை சரி பார்த்த போது
கிட்டத்தட்ட 4000 இருந்து 5000 கோடி வரை மோசடி நடந்திருக்கிறதா உறுதி செய்யப்பட்டது. மக்கள் கிட்ட பங்கு சந்தை மேல இருந்த நம்பிக்கை முற்றிலுமா மாறி போச்சு. இப்ப வரைக்கும் பங்குகள் பத்தின பயம் இருக்குன்னா இந்த மாதிரியான நிகழ்வுகளே அது காரணம். சரி, முழு மோசடியும் தெரிஞ்சுக்கிட்டாச்சு. இதனால என்ன பயன்? நமக்கு இதுல தெரிஞ்சுக்க என்ன இருக்கு? வாங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். நம்பர் 1, நம்பிக்கை. சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தாலும் அவரோட தன்னம்பிக்கை ரொம்ப அதிகமா இருந்தது. அதிக பரிச்சயமில்லாத நிதித்துறையில கூட அவரால் சிறப்பான முறையில செயல்பட முடிஞ்சது. அவரோட பேராசை தான் அவரை புது விஷயத்த கத்துக்கவும் அதுல ஜெயிக்கவும் வச்சுது. ஆனா இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது, நம்பிக்கையோட உங்க முயற்சிகள்ல நீங்க தீவிரமா இருந்தா எல்லா கனவுகளும் நிஜமாகும். ஆனா சட்டத்தை பின்பற்றி சரியான நெறிமுறையில உங்க செயல்கள் இருக்கிறதும் ரொம்பவே அவசியம். அடுத்து நம்பர் 2, நிதி அமைப்புகளை புரிந்து கொள்ளும் திறன். வங்கினா பணம் சேர்த்து வைக்க, தேவையான கடனை பெறுகிறதுக்கு அப்படின்னு யோசிச்ச மக்கள் மத்தியில அதுல இருந்த பல நுணுக்கங்களை தெரிஞ்ச ஒருத்தரா ஹர்ஷத் மேத்தா இருந்தாரு. யாருக்குமே தெரியாத விஷயங்களை தனக்கு சாதகமா பயன்படுத்தி கொள்ளும் திறமை. சோ நீங்க எந்த துறையில இருந்தாலும் அதை பத்தின உங்க அறிவையும் நிபுணத்துவத்தையும் நீங்க வளர்த்துக்கணும். ஆனா அதை மோசடிக்கு பயன்படுத்தாம உங்க வளர்ச்சிக்கும் அறிவுக்கும் புதுப்பிக்கவும் பயன்படுத்தணும். அடுத்து நம்பர் 3, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். பெரிய அளவு ரிஸ்குள்ள ஒரு இடம் பங்கு சந்தை மட்டுமே. ஆனா அதுல கூட எந்த பங்குகள் எவ்வளவு விலை வர போகும்னு ஒரு தெளிவு அவருக்கு இருந்தது. பெரிய அளவு ரிஸ்க் தான் பெரிய பணத்தை உருவாக்க முடியும்னு தெரிஞ்சு வச்சிருந்தாரு. உங்க முயற்சிகள்ல ஏற்படுற இடையூறுகளை சமாளிக்கிற திறன் உங்களுக்கு எப்பவுமே அவசியமா இருக்கும். அதுவே உங்க லாபத்தை அதிகமா ஆக்கும். ஆனா உங்க முதலீடுகள்ல எப்படி யோசிச்சு ரிஸ்க் எடுக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமே தவிர அடுத்தவங்க பணத்தின் மேல நீங்க ஒரு விளையாட்டை விளையாடுறது தவறான விஷயம். வங்கிகள்ல இருந்து போலியா பெறப்பட்ட எல்லா பணமுமே சாதாரண மக்களோட சேமிப்பு தானே. அதை வச்சு ரிஸ்க் எடுத்தது ரொம்பவே தவறான செயலா தான் இருக்க முடியும். அடுத்து நம்பர் 4, நெட்வொர்க். எல்லா நிலையில இருக்க மக்களோட ஒரு நெருங்கிய தொடர்பு இவருக்கான சிறந்த கருவியா இருந்ததுன்னு சொல்லலாம். வங்கிகள், வங்கி அதிகாரிகள், முதலீட்டாளர்கள், நிறுவனங்கள்னு இவரோட தொடர்புகள் ரொம்ப அதிகமா இணக்கத்தோட இருந்தது. நல்ல பேச்சாற்றல் மூலமா மக்களை தாம் பேச்ச நம்ப வச்சாரு. தன்னோட கருத்துக்களை நம்ப வைக்க பல திறமையான முயற்சிகளை செஞ்சாரு. உங்களோட நெட்வொர்க்க, அதாவது தொடர்புகளை நம்பிக்கையின் அடிப்படையில உருவாக்குங்க. அதன் மூலமா உங்களுக்கும் சரி உங்க தொடர்புல இருக்கவங்களுக்கும் நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கணும். உங்களை நம்பி இருக்க யாரையும் பின்னுக்கு கொண்டு வர முயற்சிகள்ல ஈடுபடவே செய்யாதீங்க. உங்க கனவுகளை சரியா செஞ்சு அதன் மூலமா பலரை அதுல இணைக்கிற முயற்சிகளை செய்யுங்க. அடுத்து நம்பர் 5, தொடர்ச்சியான தேடல் மற்றும் கல்வி. பங்கு சந்தைனாலே அதனோட போக்க தொடர்ந்து கவனிக்கிறதுல தான் இருக்கு. அதை சரியா தெரிஞ்சு யாராலையும் கணிக்க முடியாத நிலைகளை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டாருன்னு சொல்லலாம். நீங்க எந்த துறையில இருந்தாலும் தொடர்ச்சியான தேடலும் கல்வியும் அவசியமா இருக்கு. உங்களை முன்னேற்ற மற்றும் இந்த வழிகளை பின்பற்றினா அது சிறப்பான பலனை தர முடியும். அடுத்து நம்பர் 6, புது சிந்தனையும் தைரியமான முடிவுகளும். ஏற்கனவே இருக்க நிதி முறைகளை நல்லா தெரிஞ்சு வச்சிருந்ததாலதான் பல புது முறைகளை அதுல கொண்டு வர முயற்சி செஞ்சு அதுல வெற்றியும் அடைஞ்சாரு. வாய்ப்புகள் உருவாகும் போது தைரியமா செயல்பட்டு அதுல பெரும் லாபத்தை அடைஞ்சாரு. புது விஷயங்களை கண்டுபிடிக்கிறப்போ அது உங்களுக்கு ஏற்படுற சிக்கல்களுக்கு பயன்படுத்துங்க. அதே போல உங்க தைரியத்தையும் நம்பிக்கையும் சரியான செயல்களுக்கு பயன்படுத்துங்க. அடுத்து நம்பர் 7, ஒழுக்கம், விதிகளை மதித்தல். ஹர்ஷத் மேத்தா அவரோட முயற்சிகள்ல எந்த விதமான ஒழுங்கையும் கடைபிடிக்கவே இல்ல. அதே போல சட்டத்தை மதிக்கிற எந்த செயலையும் அவர் செய்யல. எல்லா நிறுவனத்துக்கும் ஒரு ஒழுங்குமுறையும் விதிகளும் இருக்கும். எல்லா விதிகளையும் சரியா மதிச்சு சுய ஒழுக்கத்தோட உங்க செயல்கள்ல ஈடுபட்டா நீங்க ஒரு நிலையான வெற்றியை அடைய முடியும். இந்த பதிவுல இருந்து நீங்க எதை வேணா தெரிஞ்சுக்கலாம். அது எல்லாமே நீங்க எந்த மாதிரி மனிதரா அறியப்படணும்னு நீங்க முடிவு செய்யற ஒரு விஷயம்தான். உங்க கனவுகளை அடைஞ்ச கனவை அனுபவிக்க சரியான உழைப்பும் சுய ஒழுங்கும் அவசியமா இருக்கு. நேர்மை இல்லாம செய்யற எந்த செயலும் பெரிய நீண்ட கால வெற்றியை கொடுக்காதுன்னு ஹர்ஷத் மேத்தாவோட வாழ்க்கை நமக்கு உணர்த்தும் ஒரு பெரிய பாடம். நீங்க எவ்வளவு அறிவை பெற்ற ஒருத்தவரா இருந்தாலும் சரியான விஷயத்துக்கு அது பயன்படாம போனா அதுக்கு மதிப்பு குறைஞ்சு போயிடும். உங்க பெரிய கனவுக்கும் யதார்த்த வாழ்க்கைக்கும் உள்ள ஒரு சமநிலையை நீங்க புரிஞ்சுக்க முயற்சி செய்யணும். இதெல்லாம் 1990sல நடந்த விஷயம். இப்ப இதுக்கு தேவையே இல்லை நீங்க நினைச்சா அது தவறு. இப்போ மக்கள் பல வழிகள்ல ஏமாற்றப்படுறாங்க. சீக்கிரம் பணம் சம்பாதிக்க முயற்சிகள் செய்யறாங்க. அளவுக்கு அதிகமான ஆசைகளையும் அதை அடைஞ்சே தீரணும்னு ஒரு கண்மூடித்தனமான செயல்களையும் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அப்ப இந்த மாதிரி பல ஹர்ஷத் மேத்தாக்கள் உருவாயிட்டே தான் இருப்பாங்க. இதெல்லாத்தையும் தவிர்க்கணும். நேர்மையான ஒழுங்கான முயற்சிகளை மட்டுமே செஞ்சு நிலையான வெற்றியை பெற முயற்சி செய்யுங்க. வாழ்க்கை அழகானது. அதுல எந்த அவசரமும் வேண்டாம். நிதானமா நிம்மதியா போற வழிகளை தேர்ந்தெடுங்க. வெற்றிகளையும் அளவில்லாத செல்வத்தையும் பெறுங்க. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.